கர்த்தர் நல்லவர். ஆமென். நீதிமொழிகள் அதிகாரம் முழுவதுமே ஞானத்தை குறித்து எழுதப்பட்ட அதிகாரமா இருக்கிறது. 4வது அதிகாரத்தின் மூலமாக சாலமோன் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்மளுக்கு எதை தெரிவிக்கிறார் அப்படின்னா, நம்ம என்னத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னுங்கிறத குறித்து தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது பூமியில வாழ்கிற நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடி உழைத்து சம்பாதிக்கிறோம். ஆனா அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நலமா இருக்குதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு மாத வருமானம் 20,000 ரூபாய் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை கடன்ல தான் நிக்குது. 20 லட்சம் வாங்குறோடைய வாழ்க்கையும் திருப்தி இல்லாம கடன்ல தான் இருக்கு. இந்த உலகத்துல சம்பாதிக்கிற இந்த பணம், அதாவது இந்த வருமானம்ங்கிறது அவங்க வாழ்க்கைய நிலையானதா நன்மையா மாற்றல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ எதை சம்பாதிச்சா நம்ம வாழ்க்கை நலமா இருக்கும் அப்படின்னு கேட்கிற போதுதான் இந்த 4வது அதிகாரம் பதில் சொல்லிக்கிறது. ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி அப்படின்னு. அதாவது நீ சம்பாதிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், அதை எப்படி நீ செலவு பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு ஞானம் உனக்கு இருந்துச்சுன்னா, நீ கொஞ்சம் சம்பாத்தியம் பெற்றவனா இருந்தாலும், அதாவது நீ கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அதை வைத்து நீ நலமா வாழலாம் அப்படிங்கிற விஷயம் இந்த அதிகாரத்தின் மூலமா நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இது வெறும் பணத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. உலகத்துல வாழ்கிற நம்ம உலகத்திற்கு அடுத்த எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஜெயமாய் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இங்க சாலமோன் நமக்கு எடுத்து கூறுகிறவராய் இருக்குது. இந்த 4வது அதிகாரம் முதல் வசனம் பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே உங்கள் தகப்பன் போதகத்தை தள்ளாத அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோர்களின் பேச்சுக்கு கீழ்ப்படாமல் தாங்களே ஒரு வித டிசிஷன் எடுத்து வாழ்க்கையை தொலைச்சுக்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு அறிவு இல்லாததுனாலதான், ஞானம் இல்லாததுனாலதான். அந்த புத்தியை குறித்து தான் இங்க வேதம் எடுத்துரைக்கிறதா இருக்குது. இது பிள்ளைங்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா, பூமியில வாழ்கிற எல்லாருக்கும் ஞானம் ரொம்ப முக்கியங்க. இதே பூமியில துன்மார்க்கரும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம் நல்வாழ்க்கையை கெடுத்து போடணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுடைய வேலையை நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுனா இதே அதிகாரத்துலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு தூக்கம் வராது எப்போனா ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையை கெடுக்கலைன்னா. இப்ப வேதம் குறிப்பிடுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யதார்த்தமான உண்மையா தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு தீமையை செய்தாதான் அவனுக்கு தூக்கமே வரும் அப்படிங்கிற நிலைமையில உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நீங்க ஞானத்தோடு செயல்படுங்க, புத்தியோடு செயல்படுங்க. யாரு கூட பழக்க வைக்கணும், யாரு நமக்கு தீமை செய்யறவங்க நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இதற்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க புத்தியோட இருங்க, புத்தியோட செயல்படுங்க, தேவனோடு உறவு வைத்திருங்க. தேவன் அருளும் நல்வாழ்க்கையை பெற்று நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்கிறவர்களா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.